இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலவெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கம்பராமாயணத்தின் கடவுள் வாழ்த்து பாய்து. உலகத்தையெல்லாம் படைத்து காத்தழிக்கும் திருமால் திருமாலே ராமச்சந்திரனாக திருவவதாரம் செய்திருக்கிறார். அவ்வெம்பெருமான் தன்னுடைய மகாலட்சுமியோட சேர்ந்து காட்டு கேட்குகிறான். காட்டில் எத்தனையோ இன்னல்கள் காத்திருக்கலாம். ஆனால் சீதை கூட இருக்கும்போது அதற்கு குறையுண்டோ? இன்னல்களைத்தான் ராமன் எவ்வளவு சுலபத்தில் ஏற்றுக்கொண்டு விடுவான். ராமன் சுமந்திரனுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு குகனை சந்திக்க வருகிறான். தற்போது நாம் கம்பராமாயணத்தில் குகப்படலத்தை பார்க்க போகிறோம். ஆய காலையின் 1000 அம்பிக்கு நாயகன் போர்க்குகன் எனும் நாமத்தான் தூய கங்கை துறைவிடும் தொன்மையான் காயும் வில்லினன் கல் திரள் தோழினான். திரண்டிருக்கிற கல் போன்ற தோள் படைத்தவன் குகன். ஒரு பேச்சே பேசி பழக்கப்பட்டவன். பசப்பு மொழி தெரியாதவன். நேர்மையானவன், கடுமையானவன். நேர் எதிர் ராமன். மென்மையானவன் ஆனால் நேர்மையானவன். கடுமையானவன் ஆனால் பேச்சில் மென்மையானவன். எப்போதும் அனைவரிடத்திலும் மதிப்போடும் மரியாதையோடும் நடக்க தெரிந்தவன். குகன் சளைத்தவனா? ராமனை சந்திப்பதற்காக வருகிறான். ஸ்ருங்கிபேரம் என திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகர் உரை வாழ்க்கையன் ஒருங்கு தேனொடு மீன் உபகாரத்தன் இருந்த வள்ளலை காண வந்தெய்தினான். குகன் ராமனை காண்பதற்காக வருகிறான். ராமன் குகனை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளான். இந்த கட்டத்தில் நாம் அடுத்த ராமர் சன்னிதானத்தை அடைந்திருக்கிறோம். சென்னைக்கருகிலேயே இருக்கும் பெருமுடிவாக்கம் என்னும் ஊர். இந்த ஊர் பெரு முடி பாக்கம். பாக்கம் வாக்கம் என்பது இடத்தை குறிக்கும். பெருமுடி என்பது நீண்ட கிரீட்டத்தை குறிக்கும். ராமன் பட்டாபிஷேகத்தின் போது நீண்ட கிரீட்டம் சாத்தி கொண்டிருந்தான். முடிசூட்டு விழாவின் போது முடி, அது பெருமுடி. முடிசூட்டு விழா அல்லவா, ஆனால்தான் அது பெருமுடி. அந்த பெருமுடியோடு இருந்த ராமனை பார்த்த இடம் இதுவே. ஆகையால் பெருமுடிவாக்கம் என்று இது பெயர் பெற்றது. பட்டாபிஷேக திருக்கோலத்தில் என்றோ எப்போதோ அயோத்தியில் ராமன் இருந்தான். ஆனால் இன்று நாம் சென்னை பட்டணத்துக்கு வடக்கேயே அழகான பெருமுடிவாக்கத்தை தரிசித்துக் கொள்கிறோம். அங்கே வயல்வெளிகள், ஆச்சரியமான இடம், இயற்கை சூழல் நிறைந்த இடத்தில் ராமச்சந்திரனுடைய ஆலயம். ராமர் சன்னிதானத்தை அடைகிறோம். கோதண்ட ராமனாய் அற்புதமாக ராமன் எழுந்தருளி இருக்கிறார். வாயிலில் நுழையும் போதே ஓர் புறத்தில் கருடன், மற்றொரு புறத்தில் ஆஞ்சநேயர். ஜெய விஜயர்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், தரிசித்திருக்கிறோம். ஆனால் கருடனும் ஆஞ்சநேயருமே கோயில் முகப்பிலேயே உள்ளார்கள். முகப்பை தாண்டி மண்டபத்தை தாண்டி பெரும் முற்றத்தை அடைகிறோம். ஆச்சரியமான கருட கொடி, துவஜஸ்தம்பம். துவஜஸ்தம்பத்துக்கு அருகிலே விழுந்து வணங்கிக் கொள்ளுகிறோம். கோயில் வாசலிலிருந்து சேவித்தாலே ராமன் அருகில் சீதையை அமர்த்தி கொண்டு ஓர் புறத்தில் லக்ஷ்மணன் நிற்க, கோபுரத்துக்கு மேலேயே ஆச்சரியமான பொம்மை வடிவத்தில் ரொம்ப அழகான சிற்ப வேலைப்பாடுகளோடு சேவித்துக் கொள்ளுகிறோம். கோயிலை வலம் வருகிறோம். எங்க திரும்பி பார்த்தாலும் வயலும் பச்சை பசேல் என்கிற வரப்பாடு. இதுதான் ஆங்காங்கு சுத்தி நமக்கு தென்படுகிறது. கோயிலை சுற்றி வந்து விட்டோம். இனி ராமர் சன்னிதானத்துக்குள்ளே நுழைய வேண்டும். ரொம்ப ஆச்சரியமான சன்னதி. இன்னைக்கு வெளிப்புறத்தில் இருக்கும் அனைத்தையும் சேவித்துக் கொண்டோம். இனிமேல் ஆஞ்சநேயரை தரிசிக்க வேண்டும். அதற்கு மேல் ராமனை சேவிக்க வேண்டும். உற்சவரும் அற்புதம். மூலவருக்கு எண்ணெய் காப்பு. இன்று நாம் வாயிலில் இருக்கக்கூடிய துவஜஸ்தம்பம், ஸ்தம்பங்கள், பலிபீடங்கள், வாசலை நம்மை வரவேற்கும் கருடனும் ஆஞ்சநேயரும்
இவர்கள் அனைவரையும் சேவித்துக் கொண்டோம். மேற்கொண்டு ராமனை தரிசிப்பதற்காக குகப்படலத்தை தொடர்வோம். சிருங்கிபேரபுரத்தை ராமன் அடைந்தான். குகன் வருகிறான். சுற்றும் அப்புறம் நிற்க சுடுகுணை வில் துறந்து அரை வீக்கிய வாழ் ஒழித்து அற்றம் நீத்த மனத்தினன் அன்பினன் நல்தவ பள்ளி வாயிலை நன்னினான். ராமன் குகன் வருகிறானான்னு எதிர்பார்க்கிறவன் போல் பார்த்தான். ஒரு பக்கத்தில் குகன் இன்னாரென்னே தெரியாது ராமனுக்கு என்பது கம்பராமாயணம். ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் குகன் ராமனுக்கு உயிர் தோழன் என்று ஏற்கனவே தெரிந்ததாகத்தான் அவர் கூறுகிறார். இதை போல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில வேறுபாடுகள் இருக்கலாம். மற்றபடி ரெண்டும் ஒரே கருத்தை தான் கூற வந்தன. குகனை லக்ஷ்மணன் யார் என கேட்டு தெரிந்து ராமனுக்கு அறிவிக்கிறார். கூவா முன்னம் இளையோன் குறுகி நீ ஆவான் யார் என அன்பின் இறைஞ்சினான். இலக்குவன் தான் குகனை பார்த்து நீ யார், உன்னை ராமனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டான். தேவா, நின் கடல் சேவிக்க வந்தனன், நாவாய் வேட்டுவன் நாய் அடியேன் என்றான். தேவா, உன்னுடைய திருவடிகளை சேவிக்கத்தான் வந்தேன். நாவாய் வேட்டுவன், நான் ஓடத்தை செலுத்திக் கொண்டிருக்கும் வேட்டுவன் வந்தேன், உன்னை தரிசிக்க வந்தேன். அண்ணலும் விரும்பி என் பால் அழைத்தினி அவனை என்ன. ராமனும் மிக்க அன்போடே லக்ஷ்மணா, குகனை நம் அருகே அழைத்து வா என்று கூறினான். இனிமையான புன்சிரிப்பு, இனிமையான பேச்சு, அழகான சிரிப்பு, கனிவான பார்வை, இதையே எதிர்பார்த்த குகன் அருகே வந்த பண்ணவன் வருக என்ன பரிசனம் விரைவில் புக்கான். கண்ணனை கண்ணின் நோக்கி கனிந்தனன் இருண்ட குஞ்சி மண்புற பணிந்து மேனி வளைத்து வாய்ப்புதைத்து நின்றான். வாய்ப்புதைத்தான். இருண்ட கார்மேனி, அவன் நெடுநெடுந்து உயர்ந்தவனான் குகன். அத்தனை கருப்பு மேனியோட வளைந்து தன்னுடைய நீண்ட சடைமுடி ராமனுடைய திருவடிகளில் பட்டு கண்ணனை கண்ணின் நோக்கி கனிந்தனன். கண்ணனை நோக்கினான். ராமனை நோக்கினான்னா இருக்கணும். கண்ணனை நோக்கினான் இருக்கலாமன்னால் ராமன் கண்ணழகு படைத்தபடியால் கண்ணன் என்கிறார். கண்ணன் என்பது அவதார கண்ணனை மட்டும் கூறுவதல்ல, கண் அழகு படைத்தவனையும் கண்ணன் என்று கூறலாமே. கண்ணனை கண்ணின் நோக்கி கனிந்தனன் இருண்ட குஞ்சி மண்ணுற பணிந்து மேனி வளைத்து வாய் புதைத்து நின்னான். ராமன் உடனே குகனை பார்த்து அருகிலே அமர்த்துகிறான். இருத்தி ஈண்டு என்னளோடும் இருந்திலன், என்னோட பக்கத்துல உட்காரு குகா சொன்னாலும் குகன் அமர்ந்திலன். ராமனுக்கு அருகில் நான் சமமாக உட்காருவதா? கீழே உட்காருவதற்கு கூட நமக்கு தகுதி இல்லை. எல்லனீத்த அருத்தியன் தேனும் மீனும் அமுதினுக்கு அமைவது ஆக திருத்தினன் கொணர்ந்தேன் என்கொல் திருவுளம். தேன், காய், கனி, நுங்கு, தினைமா இது முதலானவற்றை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன். ஏற்றுக்கொள்வாயா ராமா? உன் திருவுள்ளம் என்ன? அடியன் சமர்ப்பித்ததை கொள்வாயா? விருத்த மாதவரை நோக்கி முருவலன் விழும்பல் உற்றான். அப்போது புன்சிரிப்பு மாறாத ராமன் கனிவாக பார்த்து பதில் கூறுகிறான். குகா, இதை கொண்டு வந்து நீ சமர்ப்பித்தாயே, இதோ ஏற்றுக்கொள்ளென்று இறைஞ்சி நிற்கிறாயே, வளைந்து வணங்கினாயே, இதுவே போதுமே, இதுவே வயிறு நிரம்பி விட்டதே. இதற்கு மேல் நீ எது கொடுத்தும் ஏற்றுக்கொள்ள வேண்டாமே. அரிய தாம் உவப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்ததன்றே பரிவெனின் தழிய எண்ணின் பவித்திரம் எம்மனோர்க்கும் உரியன இனிதின் நாமும் உண்டனம் அன்றோ. நீ கொண்டு வந்து கொடுத்து விட்டு ஒரு சொல் கூறினாயே, உனக்கு கொடுக்கணுங்கிற ஆசை, உன்னுடைய கண், உன்னுடைய முக ஜாடே, நீ நிற்கும் கோலம், கூப்பின கைகள், இவை அனைத்தையும் பார்த்த போதே நீ கொண்டு வந்தது என்ன பொருளாக இருந்தாலும் அமுதத்தை விட உயர்ந்தது என்பதை தெரிந்து கொண்டேன். அமிழ்திலும் சீர்த்ததன்றே இனிதின் நாமும் உண்டனமன்றோ. நீ பேசின போதே சாப்பிட்ட திருப்தி ஏற்பட்டு விட்டது. சிங்க ஏர் அணைய வீரன் பின்னரும் செப்புவான். சிங்கத்தை போன்ற வீரன் மேலும் கூறுகிறான். யாம் இங்கு உறைந்து எருநீர் கங்கை ஏறுதும் நாளை. இன்று இரவு பொழுது நாம் இங்கு கழிப்போம், நாளை கங்கை ஏறுதும், கங்கையை கடந்து நாளை போவோம். யானர் பொங்கும் நின் சுற்றத்தோடும் போய் உவந்து இனிது உன் ஊரில் தங்கி நீ நாவாயோடும் சாரதி விடியல் என்றான். ராமன் தன்னோட இருக்கணும்னு கூட சொல்லலே. நான் இங்கு தங்க போகிறேன், குஹா நீ உன் ஊருக்கு போகலாம். நாளை எனக்கு ஒரு உதவி செய்வாயா? ஒரு ஓடத்தோட உன் ஆட்களை மட்டும் அனுப்பி வை. தன்னோட இருக்க போகிறான் குஹன்னு கூட ராமன் எதிர்பார்க்கவில்லை. இத்தனைக்கு நேற்று வரை இளவரசன், சுற்றுமுற்றும் பணியாட்கள் 100. ஆனால் இப்போது ஒருத்தர் கிடைத்திருக்காரே, கொண்டு வந்திருக்காரே, இவரை நம்மோடு இரவு ஒத்தாசைக்கு வைத்துக் கொள்ளுவோம், உதவிக்கு கொள்ளுவோம்னு எண்ணமில்லை. நாம் வந்தது தனித்திருக்க, தவ வேடத்தோட இருக்க. யாரும் நமக்கு உதவிக்கு வேண்டாம். குஹாவன் ஊருக்கு போ, சுற்றத்தாரோட மகிழ்ந்திரு, நாளை காலை ஓடத்தோட வா. குஹன் வேண்டுகிறார்.
கார்குலாம் நிறத்தான் கூற காதலன் உணர்த்துவான் இப்பார்குலாம் செல்வ நின்னை இங்கனம் பார்த்த கண்ணை ஈர்கிலா கள்வனேன் யான் இன்னலின் இருக்கை நோக்கி தீர்கிறேன் ஆனது ஐய செய்குவன் அடிமை என்றான். ராமா, உன்னை பார்த்த இந்த கண்கள் மத்தொன்னை பார்க்காது. என்னை பிரிந்து போகச் சொல்லுகிறாய், உயிரை விட சொல்லி இருக்கலாம். பிரிந்து போன்னு சொல்லுவதை விட குஹா நீ இறந்து போய் என்று சொல்லி இருக்கலாம். அதை மேம்பட்டதாக உணர்ந்திருப்பேன். கோதைவில் குறிச்சில் அண்ணான் கூறிய கொள்கை கேட்டான். சீதையை நோக்கி தம்பி திருமணம் நோக்கி தீரா காதலனாகும் என்று கருணையின் மலர்ந்த கண்ணன் யாதினும் இனிய நண்பர் இருத்தி ஈண்டு எம்மோடி என்றான். இவ்வளவு ஆசையோட குகன் பேசுறத பார்த்துட்டு ராமன் அர்த்த புட்டியோட பெருமிதம் பொங்கும் கண்களோட பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மணனையும் சீதையும் பார்த்து, இவனன்றோ பக்தன், சீதே உன்னுடைய அருட்பார்வை எவ்வளவு நல்லதெல்லாம் பண்றது பாத்தியா? லக்ஷ்மணா, நாம் அவதரித்த பயன் கிடைக்கிறது பார்த்தாயா? நாம எங்கோ வைகுந்தத்திலிருந்து இறங்கினதே பக்தர்களை உருவாக்கத்தானே. இதோ ஒரு பக்தன் பக்தனுக்கு லட்சணமாக வந்து நிற்கிறான், அவர்களுக்கு பிரதிநிதி போல் நிற்கிறான். நல்லா ஆனந்தப்படு. காட்டுக்கு வந்தோமேன்னு வருத்தப்படாதே, நம்முடைய பிறவி பயன் கிடைக்கிறது என்று ஆனந்தப்படு என்று பார்த்து குகன் அழைத்து, இன்று ஒரு நாள் வேண்டுமானால் நீ நம்மோடையே இருக்கலாம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறான். குகனுக்கும் திருப்தி. திருநகர் தீர்த்த வண்ணம் மாணவ தெரித்தி என்ன பருவரல் தம்பி கூற பரிந்தவன் பையுளைதி இருகண் நீர் அருவிசோர குகனும் ஆண்டிருந்தான். என்னே பெருநில கிழத்தி நோற்றும் பெற்றிலள் போரும் என்ன. அப்போது குகன் வேண்டுகிறான், ராமா, எதற்காக காட்டுக்கு வந்தாய்? நீ நாட்டை ஆளும் அரசன், ஏன் இந்த காடுவாசம்? ராமன் சிரித்து கொண்டு, நீ நம்மோட பேசும் நேரத்தை இதை கேட்டு ஏன் கழிக்கிறாய் குஹா? இதை கேட்பதற்கா வந்தாய்? நாம இருந்தா நம்முடைய புலம்பலத்தான் அடுத்து தொடங்கி இருப்போம். ஆனா ஒரு நாள் ராமன் அதை பேசுவது விருப்பப்படவில்லை. மேற்கொண்டு உன் கதை கூறு, கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் லக்ஷ்மணன் சுருக்கமாக கதை கூற குஹன் கண்ணும் கண்ணீருமாய், இப்படியுமா உலகம் நடந்து கொள்ளும்? ராமா, உன்னை காட்டுக்கு அனுப்புவதற்கும் ஒருத்தி இருந்தாளா? இது எங்களில் கூட நாங்கள் நம்ப முடியாது. நாங்கள் காடுவாழ் சாதிதான், யாரோதான். ஆனால் ஒரு நாளும் நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம். உன் பெருமை எனக்கு தெரிகிறதே ராமா. ஆனா உன்னை பெற்ற கைகைக்கா தெரியாமல் போயிட்டு என் செய்ய? மக்கள் பலவிதம், லோகோ பின்ன ருச்சி. எந்த ஆத்மா எந்த சமயம் எப்படி நினைப்பான் என்று சொல்ல முடியாது. சரி, அவனிடத்தில் பேசிக் கொண்டிருந்தே இரவு பொழுது சாய ராமனும் சீதையும் கீழே சயனித்தார்கள். அப்போது மாலைவாய் நியமம் செய்து மரபுடி இயற்றி வைகள் வேலவாய் அமுது அந்நாளும் வீரனும் விரித்த நாணல் மாலவாய் பாரின் பாயல் வைகினர் வரிவில்லேந்தி காலவாய் அளவும் தம்பி இமைப்பிலன் காத்து நின்றான். நாணல் புதர்களை எடுத்து கீழே பெருப்பி சீதையும் ராமனும் உறங்க கையும் வில்லுமாய் லக்ஷ்மணன் காத்து கொண்டே இருந்தான். இரவு முழுக்க காத்தான். கூடவே குகனும் விழித்திருந்தான். குகனுடைய தொண்டர்களும் விழித்திருந்தார்கள். சூரியன் தோன்றினான், தாமரை மலர்ந்தது. அப்போது ராமன் விடை பெற்று புறப்படுகிறான். ஓடத்தை கொண்டு வந்து குகன் நிறுத்தி மறுபடியும் வேண்டுகோள் விடுக்கிறான். தேன் உள தினை உண்டால் தேவரும் நுகர்தற்கு ஆம் ஊன் உள துணை நாயேம் உயிர் உள விளையாட கான் உள புனலாட கங்கையும் உளதன்றோ நான் உலகனையும் நீ இனிதிரு நட எம்பால் என்றான். ரமா, உன் நாட்டில் இருக்கும் சுகபோகங்கள் நம் காட்டில் இல்லை. ஆனால் உனக்கு வேண்டி எதற்கும் இந்த காட்டில் குறைவில்லை. அதை சொல்லுகிறேன் கேள். தேன் உள, குடிக்க நினைத்தால் தேன் உள்ளது. தினை உண்டால் தேவரும் நுகர்தற்காம் ஊன் உள, உனக்கு சாப்பிட வேண்டுமா? அதற்குரிய அன்னம் உள்ளது. தினைமா உள்ளது. துணை நாயேம் உயிர் உள, ஏன் நாய் வேடர்களான நாங்கள் அத்தனை பேரும் ஒருத்தொருத்தனும் உனக்கு உன் கூடவே இருந்து காப்பாற்றுபவர்களாய், நன்றி மறவாதவர்களாய். நாயினுடைய உயர்ந்த குணம் எது? நன்றி மறக்காது, கூட இருந்து காக்கும். அதை போல காப்பதற்கு நாம் உள்ளோம். விளையாட கான் உள, நீயும் சீதையும் ஆனந்தமாக விளையாட காடு முழுவதும் உள்ளது. புனலாட கங்கையும் உள, குளிக்க எண்ணினீர்களானால் நீராடுவதற்கு கங்கை உள்ளது. நினைத்து பாராமா, அயோத்தியில் நீயும் சீதையும் சிரிப்பதற்கு பொழுது இருந்திருக்குமா? இருந்திருக்காது. இங்க நீங்கள் இருவரும் ஆனந்தமாக இருக்கலாம். நாம் அனைவரும் காக்க காத்திருக்கிறோம். உலகன்றோ நான் உலகனையும் நீ இனிதிரு. இந்த காட்டில் குகன் இருக்கும் வரை நீ இனிதிருப்பாய். 20,500 உலர். எத்தனை பேர் நாம் இருக்கிறோம். இங்கும் போக வேண்டாம், இங்கேயே இருன்னு பிரார்த்தித்தான். ஆனால் ராமன் கூறுகிறார், அண்ணலும் அது கேளா அகம் நிறை அருள்மிக்கான் வெண்ணிற நகை செய்தான். வீர, உன் பேச்சத்தனையும் நன்று நன்று. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், கேட்டுக்கொள். அன்னவன் உரை கேளா அமலனும் உயர் நேருவான். இவன் இப்படி பேச பேச அண்ணலான ராமன் இறுதியாய் மொழிகிறான்.
துன்புளதெனினோ சுகமுளது, அது அன்றி பின்புளது இடை மன்னும் பிரிவுளது. துன்பம் இருந்தால் தான் பின்மாடு சுகம் இருக்கும், பிரியாமல் இருந்தால் பிற்பாடு இன்பம் இருக்காது. இப்போது பிரிவோம், மறுபடியும் சந்திப்போம் என்று கூறி ராமன் விடை பெற்றான். பார்ப்போம். ஒரு அறிவிப்பு. பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 4 மணிக்கு சென்னை சேலையூரில் உள்ள ஸ்ரீமத் அகோபில மடத்தில் நரசிம்ம பெருமானுடைய பிரதிஷ்டா உற்சவத்துக்காக பிரஹ்லாத சரித்திரம் அடியனுடைய உபன்யாசம் நடைபெறும். தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், சேலையூர் அருகில் இருக்கும் அனைத்து அன்பர்களும் ஸ்ரீமத் அகோபில மடத்துக்கு வந்திருந்து உபன்யாசத்திலும் அன்பயித்து ஜீயர் சுவாமிகளுடைய அருளையும் பெற வேண்டுகிறேன்.